என்னடா பாவி. டேய் அருண், எந்திரா. டேய் என்னடா? டேய் மறந்துட்டியாடா? என்னடா இப்படி தூங்குற? ஏய் டேய் இன்னைக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? யாருக்குடா? டேய் நீ தானடா சொன்ன உனக்கு கல்யாணம்னு. ஏய் அவ ஏதோ ஆத்திரத்துல சொன்னான்னு சொன்னேன். போடா. அப்பா அவ தந்த முத்தமும் ஆத்திரத்துல தந்ததா? அது அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாடா. முத்தம் கடையில் விற்கிற லாலிபப்பு அப்படியே உனக்கு வாங்கி கொடுத்துட்டா. ஆளை பாரு. நமக்கு அப்படியெல்லாம் ஒரு நல்லது நடந்துருமா என்ன? ஓ எங்கே போனேன்? ஏய் ஆடா இவன் வேற, நான் என்ன சொன்னாலும் நம்புறது. ஏய் ஏய் நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் சீரியஸ் இல்லை. அந்தளவு இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் எத்தனை கால் வந்திருக்கணும். இங்கே பாரு, நம்மள மாதிரி ப்ளைனாக இருக்குது. டேய் ஏடா உனக்கு எவ்வளோ சொன்னால் புரியாதா? உனக்கு ப்ரூவ் பண்ணுமா? பண்ணு. உனக்கு ப்ரூவ் பண்ணு, அவ்வளோதானே? ப்ரூவ் பண்ணு. இப்போ பாரு, நீயே கேளு. உங்களது அக்கவுண்ட் காலாவதியாகிவிட்டது. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். என்னடா ரீசார்ஜ் பண்ணலையா? சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எந்த ஒரு நற்காரியத்தையும் தொடவும் கூடாது, செய்யவும் கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை பேசவும் கூடாது. எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்து இடக்கூடாது. அதை மீறி செய்தீர்கள் என்றால் இதன் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும். குடும்பத்தில் அடிதடி சச்சரவுகள் மேலோங்கும். மொத்தத்தில் எப்படி கொரோனாவுக்கு பயந்து வீட்டில் அடைப்பட்டு கிடந்தோமோ, அதே போல் சந்திராஷ்டமத்தில் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடப்பது உத்தமம். இதற்கு பரிகாரமாக உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அதற்கு பிடித்தமான படையலை போட்டு வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த கொரோனாலேருந்து தப்புனாலும் தப்பலாம் போல இருக்கு. இந்த சந்திராஸ்தமத்துலேருந்து தப்ப முடியாது போல இருக்கே. சார் யாது போய் கிடக்கிறது. ஏய் சார் இதோ வந்துட்டேன் முதலாளி. என்ன முதலாளி? நான் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போல, வீட்டில் தான் இருக்க போகிறேன். சரி. படையல் பண்ணணும். மார்க்கெட்டில் போய் தலைகறியோ 2 சேவலையும் முடிச்சுட்டு வா. தலையை வறுத்துரு, சேவலை அறுத்து குழம்பு வச்சிரு. சரி முதலாளி. புரியுதா? சரி முதலாளி. ஆமா, எனக்கு தான் காபி கொடுத்துட்டியே. இது யாருக்கு? ஐயோ முதலாளி, இந்த காஃபி உங்களுக்கு இல்ல, தர்ஷினி அம்மாவுக்கு. அடிக்கும். இந்த வீட்ல முதல்ல தங்கச்சிக்கு, அப்புறம் தான் மத்ததெல்லாம் எல்லாருக்கும். ஏய் இப்ப என்னதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுவுற? ஒரு முதலாளி இது கூட சொல்லக்கூடாதா? அதுக்கில்ல முதலாளி, உங்கள மாதிரியே எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அழுக பொத்துக்கிட்டு வந்துட்டு. உனக்கு எல்லாமே புசுக்குன்னு பொத்துக்கிட்டு தான் வரும். கண்ணீர் பட்டு காபி ஆடுற போது போய் எடுத்து போய் கொடுப்ப. கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் கனவு கண்ணி வேற தர்ஷினி அம்மா, எப்ப யூடியூப்ல வைரல் ஆனீங்களோ அப்பவே சினிமா ஆயிட்டீங்கம்மா. ஆமாம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமாமா? என் கூட எதுக்கு செல்ஃபி?
என்னம்மா இப்படி கேட்டீங்க? அம்மா இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. அம்மா நான் உங்க வீட்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. நயன்தாரா வீட்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னா நம்புறோம். ஆனா தர்ஷினி அம்மா வீட்ல வேலை பார்க்கறேன்னு மட்டும் சொல்லாத நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க மூக்க உடைக்கணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து அதை ஏன் ஃபேஸ்புக்ல போடணும். ப்ளீஸ்மா வாங்கம்மா. சரி வா. ஏய் சரசே, ஐயோ ஏய் அண்ணா வெளில போலியா? அம்மா இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஐயா சந்திராஷ்டமமா? ஆமா, வெளியில எங்கேயும் போக மாட்டாராம். இப்போ என்ன பண்றது? ஐயா கோழிக்கறி எடுக்க சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஏதாவது பண்ணணுமே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் குடிங்கம்மா, நேரம் ஆயிட்டு. ஏய் ச்சே, அண்ணாவை சமாளிச்சுட்டு எப்படி வெளியில போறது? ஏய் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவேன்? நான் ரெடி ஆயிட்டே வந்துருவேன். இன்னைக்கு நான் வர முடியாது போலடி. ஏன்? துரை என்னைக்கும் வெளியில போயிடுவான். இன்னைக்கு வீட்லயே இருக்கான். ஏதோ சந்திராஷ்டமம் வேறையாம். இப்போ நான் என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதே மாதிரி செய். அது ஓகேவா? டன். என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பான்னு தெரியலையே. முட்டாள். புது நம்பரா இருக்கு. சந்திராஷ்டமம் வேலை செய்தோ. வெளியில தானே போகக்கூடாது, ஃபோன் எடுக்கலாமே. ஹலோ ஹலோ மாமா, நான் தான் ஆர்த்தி பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாத மாமா. மாமா எனக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். இது லவ் மேரேஜ் மாமா. இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. நீயும் ஊர் புறா போய் பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவ. மறுநாளே எங்க அம்மா, அதான் உங்க அத்தை, கையில அருவாளோட அந்த பொண்ணோட வீட்ல போய் நின்னு எவ்வளவு என் மாப்பிளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க? அவ உடம்புல கழுத்து இருக்காது, வெட்டிருவேன் வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல எவனாவது என் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தீங்க, நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பத்திரக்காளியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா. அதுக்கு நீதான் வந்து சாட்சி கையெழுத்து போடணும். இதோட ஆர்த்திக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா லட்சியம் நிறைவேறிச்சு மாமா. மாமா போனேன்னா சந்திராஷ்டமத்துல மாட்டிக்குவேன். எந்த காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது. என்ன சவுண்டை காணோம்? கண்டுபிடிச்சிட்டானா? அதுல ஆர்த்தி, நான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னமாச்சு? கொரோனா வந்துச்சா? குவாரண்டைன்ல இருக்கியா? இது அதை விட மோசமான இழப்ப கொடுக்கும். இழப்பா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. நான் வேணா உனக்கு ஒண்ணு பண்ணட்டுமா? நீ தான் ஒண்ணும் பண்ண மாட்டியே. என் தங்கச்சி தர்ஷினி அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு கன்னிராசி. அவ கையெழுத்து போட்டா ஓ வாழ்க்கை ஹோன்னு இருக்கும். வேணாம் மாமா, வேணாம் மாமா. எங்க அம்மாக்கு எனக்கு அடுத்த எதிரியே தர்ஷினி தான். அது எனக்கும் தெரியுமா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கதான் ஆசை. அது நடக்காதுன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியுமே. பாரு, தர்ஷினி எப்படியா சம்மதிக்க வச்சு அனுப்பி வைக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு. மாமாவை பத்தி உனக்கு தெரியும்ல. மாமா, ஐ எம் வெரி சாரி மாமா. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நானே உனக்கு பொண்டாட்டியா வந்து வாங்கிக்கிறேன்.